அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அதிகமாக பழங்குடியின மக்களை பற்றின வீடியோ தான் இருக்குது. ஒரு சேஞ்சுக்காக நான் இனிமேல் விசித்திரமான மனிதர்களை பற்றின வீடியோவும் போடலான்ட்ருக்கேன். மர்மமான பிரதேசங்கள் இது மாதிரியான வீடியோஸ்லாம் போடலான்ட்ருக்கேன். அதில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான ஒரு கோட்டையை பற்றின வீடியோ. இந்த இடம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இந்த இடத்த பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். நம் வேர் தேடி சேனலில் இன்று நாம் பார்க்க போகும் வரலாறு பயமும் மர்மமும் நிறைந்த ஒரு இடத்தை பற்றியது. அறிவியல் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் சூரியன் மறைந்த பிறகு இந்த இடத்திற்குள் சென்றால் நீங்கள் உயிருடன் திரும்ப முடியாது என்று இந்திய அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கும் ஒரு இடம் இந்தியாவில் இருக்கிறது. இது உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பான்கர் கோட்டை. பகல் நேரத்தில் சுற்றுலா பயணிகள் குவியும் இந்த இடம் மாலை 6 மணி ஆகிவிட்டால் ஒரு சுடுகாட்டை போல மாறிவிடுகிறது. இரவு நேரத்தில் இந்த கோட்டைக்குள் சென்ற பல மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். சிலர் மனநலம் பாதிக்கப்பட்டு தான் திரும்பி இருக்கிறார்கள். அப்படி என்னதான் இருக்கிறது இந்த கோட்டைக்குள்? 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே இரவில் ஒரு மாநகரம் எப்படி பாழடைந்தது? இதன் பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன, சாபம் என்ன? வீடியோவில் பான்கர் கோட்டையின் வேர்களை தேடி பார்ப்போம். கிபி 1573ஆம் ஆண்டு ராஜா பகவத் தாஸ் என்ற மன்னரால் தங்குவதற்காக இந்த பான்கர் கோட்டை கட்டப்பட்டது. முகலாய பேரரசின் மாபெரும் தளபதியான ராஜா மான்சிங்கின் தம்பியான மாதோ சிங் என்பவருக்கு இந்த கோட்டை பரிசாக வழங்கப்பட்டது. சுற்றிலும் ஆரவல்லி மலைத்தொடர், நடுவே பிரம்மாண்டமான 5 அடுக்கு அரண்மனை, சந்தை வீதிகள், அழகான கோயில்கள் என சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு செழிப்பான நகரமாக இது இருந்தது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அடுத்த சில ஆண்டிலேயே மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பாழடைந்த நகரமாக மாறியதற்கு பின்னால் 2 விசித்திரமான கதைகள் கூறப்படுகின்றன. ஒன்று, ஒரு துறவியின் சாபத்தை பற்றியது. இந்த கோட்டை கட்டுவதற்கு முன்பு இந்த இடத்தில் பாபா பாலநாத் என்ற சக்தி வாய்ந்த துறவி தவம் செய்து வந்தார். மன்னர் அவரிடம் அனுமதி கேட்டபோது ஒரு நிபந்தனையுடன் சம்மதித்தார். நீ கோட்டையை கட்டிக்கொள், ஆனால் உனது அரண்மனையின் நிழல் எக்காரணத்தை கொண்டும் என் குடிலின் மேல் விழக்கூடாது. அப்படி விழுந்தால் உன்னுடைய கோட்டை முற்றிலும் அழிந்து போகும் என்றார். மன்னரும் அதற்கு சம்மதித்து கோட்டையை கட்டினார். ஆனால் பிற்காலத்தில் வந்த அவரது வாரிசுகள் தங்கள் பேராசையினால் அரண்மனையை மேல் நோக்கி உயர்த்தி கட்டினார்கள். ஒரு நாள் துறவி பயந்தபடியே அரண்மனையின் நிழல் அவரது குடிலின் மேல் விழுந்தது. கோபமடைந்த துறவி இந்த நகரம் முற்றிலும் அழியட்டும் என்று சாபமிட்டார். அதன் பிறகுதான் அந்த கோட்டை பாழடைய தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் உள்ளூர் மக்கள் நம்பும் 2வது கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பான்கர் நாட்டின் இளவரசியான ரத்னாவதி உலக பேரழகியாக இருந்தார். அவரது அழகில் மயங்கிய சிங்கா என்ற மாந்திரிகன் எப்படியாவது இளவரசியை தன்வசப்படுத்த நினைத்தான். ஒரு முறை இளவரசியின் பணிப்பெண் சந்தையில் வாசனை திரவியம் வாங்கும்போது அந்த திரவியத்தில் மாந்திரிகன் வசியமையை தடவினான். அதை தொட்டவுடன் இளவரசி தன் பின்னால் ஓடி வருவாள் என்று நம்பினான். ஆனால் அந்த மாந்திரிக வித்தியை அறிந்த இளவரசி ரத்னாவதி அந்த வாசனை திரவியத்தை ஒரு பெரிய பாறாங்கலின் மீது ஊற்றினார். வசிய கட்டுப்பாட்டினால் அந்த பாறை உருண்டோடி சென்று மாந்திரிகன் சிங்காவை நசுக்கி கொன்றது. அவன் இறக்கும் தருவாயில் இந்த கோட்டையில் வாழும் எவரும் உயிர் பிழைக்க மாட்டார்கள், அவர்களின் ஆன்மாக்கள் இந்த கோட்டைக்குள்ளேயே அழுகும் என்று கொடூரமாக சாபமிட்டான். வியப்பு என்னவென்றால் அடுத்த சில மாதங்களிலேயே பக்கத்து நாடான அஜக்பர் இந்த கோட்டையின் மீது படையெடுத்து இளவரசி உட்பட ஒட்டுமொத்த மக்களையும் கொன்று குவித்தது. இன்று வரை அந்த போரில் இறந்த மக்களின் ஆன்மாக்கள் தான் இரவு நேரத்தில் இந்த கோட்டைக்குள் உலாவுவதாக மக்கள் நம்புகிறார்கள். இரவில் கோட்டைக்குள் இருந்து பெண்களின் அழுகுரல், வளையல் சத்தம் மற்றும் மாந்திரிகன் சிரிக்கும் சத்தம் கேட்பதாக அக்கம்பக்கத்து கிராம மக்கள் கூறுகிறார்கள். சரி, இதுக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மை என்ன? இந்திய அரசு இங்கு செல்ல தடை விதித்தது ஏன்? உண்மையில் இந்த கோட்டை அடர்ந்த காட்டுப்பகுதியின் நடுவே உள்ளது. இரவு நேரத்தில் சிறுத்தைகள், கரடிகள், நச்சுப்பாம்புகள் மற்றும் வௌவால்கள் போன்ற ஆபத்தான விலங்குகள் இந்த கோட்டைக்குள் தஞ்சமடைகின்றன. மேலும் வெளிச்சமில்லாத இந்த கோட்டையின் இடிபாடுகளுக்குள் மனிதர்கள் சென்றால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் தான் பாதுகாப்பு கருதி அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் உள்ளூர் மக்களோ இதற்கெல்லாம் காரணம் அந்த மாந்திரிகனின் சாபம்தான் என இன்று வரை நம்புகிறார்கள். பகலில் வரலாற்று பிரியர்களின் சொர்க்கமாகவும் இரவில் அமானுஷ்யங்களின் கூடாரமாகவும் விளங்கும் பான்கர் கோட்டை இன்றும் விடை தெரியாத ஒரு மர்மமாகவே காட்சியளிக்கிறது. அது சாபமா அல்லது இயற்கை அமைப்பா என்பது இன்னும் விவாதத்துக்குரியதுதான்.